படம் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் உட்காந்து பார்க்க முடியாது. முக்கியமான காரணம் நல்ல நடிக்க தெரிஞ்ச நடிகர்கள் மட்டும் நடிக்க வச்சது தான். அவங்க சீனை அவங்களே தாங்கி பிடிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் விஜய் சூர்யாலாம் இந்த என்கவுண்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் மனசுக்குள்ளே இருக்கிறத அவர் கீழே இருக்க ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவார். அந்த சீன்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாரு. அதே போல் சூரஜ் வந்து விக்ரம சந்தேகப்பட்டு சில கேள்விகள் கேட்பார். அந்த சீன்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையே போதுமானது தான். இதே ஓரளவுக்கு தேர்த்திருக்கலாம். கொஞ்சம் திரைக்கதையில் ஒர்க் பண்ணியிருந்தான். திரைக்கதையில் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது இந்த படத்திலே கூட குறிப்பிட்ட ஒரு சீனை சொல்லலாம். 2 பேர் ஒரு ரகசியமான விஷயத்தை பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் பாத்ரூம்லேருந்து ஒருத்தர் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான சீன் படம் முழுக்க ஒரு 10 இடத்துல இருந்தால் கூட போதும். இந்த படம் ஒரு ரசிக்கும்படியான படமாக இருந்திருக்கும். இப்போ இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படமாக போயிடுச்சு. ஒரு மாதிரி அது இங்கிருந்து ஒரு 15 வருஷத்துக்கு பேசப்படும். உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக பேசப்படும். அப்படி ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. எங்க படம் வாட்டர் டவுன் ஆகுது அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையில் நிறைய டேரக்ஷன்ஸ் போகுது அந்த படம். அப்படிங்கிறப்ப ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று தான். அந்த டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேரக்ஷன் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த சிங்கம் போல அந்த பாட்டு வருது, தூள் பாட்டு ஒன்று வருது, அப்போலாம் விசில் பறக்குது. விக்ரம் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹீரோன்னு அவருக்கே ஞாபகப்படுத்துதுன்னு நினைக்கிற அந்த பாட்டு. பட் மொத்தமாக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஓப்பனிங் ஷாட்லேருந்து இன்டர்வல் விடுறதுலேருந்து எல்லாமே புதுசான ஒரு அப்ரோச். புதுசாக பண்ணுற பேர் வழி அப்படிங்கிறக்காண்டி நம்மளை போட்டு மண்டை கூடையில் ரொம்ப நியாயமாக தரமாக வந்து பண்ணி வச்சிருக்காரு அருண்குமார். ஒரு தடவை போயிட்டு உட்காந்து ஒரு ஃபிலிம் மேக்கரா, ஒரு சினிமா லவரா, சினிமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவரை தாராளமாக அதை உட்காந்து வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமே தவிர கெட்டப் சேஞ்ச் அவரோட படங்களை பொதுவாக பார்க்குறதுலாம் கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி எஸ். அருண்குமார் கிட்ட எங்கே இப்படி ஒரு ரேஜை தேக்கி வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிஃபோர் வி கெட் இன்டு தி நெட்டிகிரிட்டிஸ் ஆஃப் தி ஃபிலிம், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேனி ஈஸ்வர் மற்றும் அருண்குமார் மற்றும் ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் ஃபீனிக்ஸ் பிரபு மற்றும் ஜி.கே. பிரசன்னா, இவங்க எல்லாரும் லைட் ஆஃபீஸர்ஸ் முதற்கொண்டு இவங்க எல்லாருமே ஆர்ட் டைரக்ஷன் டீம் சி.எஸ். பாலச்சந்திரன். இந்த கதைக்காக இவங்க உருவாக்கின உலகம் இருக்குது தெரியுமா, அது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம ஒரு செட் பீஸ் ஃபிலிம், ஒரு ஓவர் நெக்ஸ்ட் ஸ்டோரி, ஒரு ஜெயில் பிரேக், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஒரு சிட்டி செட்டப்ல தான் படங்கள் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு பக்கா மதுரை திருவிழா செட்டப். விஜய் சூர்யா காப் இவங்க எல்லாருக்குமே இது ஏன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு பாகம் 2 படம்னா, இவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஃபிளாஷ்பேக், ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு சப்ளாட், ஒரு மோட்டிவ், ஒரு ரிவெஞ்ச் இதெல்லாம் இருக்கு. சி மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் அபவுட் தி ஃபிலிம் தான். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் பேசினா சொல்லுவார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் இங்கே சொல்லிடுறேன். எஸ், ஐ ஹேவ் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் அபவுட் தி ஃபிலிம். பட் கமிங் பேக் டு எஸ். அருண்குமார், அவரோட ரைட்டிங்ல வந்து ஒரு லைஃப் ஒன்று இருக்கும், ஒரு ஈரம் ஒன்று இருக்கும். ஒரு பர்டிகுலர்லி அவருக்குள்ள அவ்வளோ லவ்வான்னு தெரியல. மதுரை வீரந்தானே அவனை உசிப்பி விட்ட வீணை இனி விசிலு பறக்கும் தானே என் பேர ஆண்டி மதுரை வீரந்தானே. ஓவரால் வீரதீர சோழன் எப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில இன்டென்ஸ் மொமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி சொத சொதன்னு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். நாங்கெல்லாம் கோபராவே பார்த்தவங்க நல்லா தான் இருக்கு.